மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றினா ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3 ஓட கேம் பிளே தான். ஸோ நம்ம இந்த கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சுக்கோங்க மக்களே, இங்கே சாமி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நான் லெட்ஸ் கோ. நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் கத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோடய ஹெட்ஃபோனில் இருக்க கொஞ்சம் அந்த மைக்கில் வர நாய்ஸஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற சிஸ்டம் ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க போகலாம். என்னோடய கேமராவை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல மக்களே. இதனால ட்ரக்கு முக்குதுடே. ஓகே ஓகே ஓகே, இது ஆக்சிலேட்டர் நக்கிட்டு போச்சு. ரிவர்ஸ். கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. பாய், கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாய். ஓகே ஓகே ஓகே, டே 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 நியாயமாடா இது. பாய் கேமரா பாய். ஓகே, பார்த்துட்டேன் கேமரா பட்டனு. பர்ஃபெக்ட்ரா. உடனே மேப்பு ஓகே மக்களே, மேப்பையும் நான் பார்த்துட்டேன். சவுண்ட் இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ஐ லவ் த சவுண்ட் இன்ஜின் மக்களே. தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுது. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு கிராஃபிக்ஸில் போயிட்டு வெரி லோக் செட் பண்ணிடலாம். போஸ்ட் ப்ராசஸிங் எனக்கு வேணும் மக்களே. இந்த ப்ளூமுங்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லிட்டரெல்லாம் கொலை பண்ணும். ப்ளூமை வேணான்ட்டுருங்க. இப்போ பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்குது. ஓகேடே, என்னடா எல்லோரும் என்னென்னா வேகமாக விட்டுறீங்க? எல்லா கேம்லேயும் என்ன பொறுமையாக தானே உருண்டு வருவீங்க. ஓகே, இந்த கேமில் இதாவது கொஞ்சம் நல்லா இன்ஜினியரிங் பண்ணியிருக்கானுங்க மக்களே. ஐ லவ் திஸ் கேம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் ஓட்டணும். ஆனால் இதோட சவுண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் அந்த வெளியே இருக்க அதே சவுண்டை கொடுக்காம இந்த கேமரா வியூக்கு ஸ்விட்ச் பண்ணால் இதில் ஒரு சவுண்ட் இருக்குது. இது உங்களுக்கு கேட்காது. ஸோ இந்த கேமை நீங்களே இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பாருங்கள் மக்களே. ஆனால் என்னோடய ட்ரெயிலர் ரொம்ப முக்குது. வெறும் 85 தான் போய்ட்டுருக்கு ஸ்பீடு. இவ்வளோ பொறுமையாக போனால் என்ன மக்களே பண்ணுறது? நான் அப்புறமா நியாயமாக இது. ஆனால் நான் எவ்வளோ ஸ்டேபிளாக ஓட்டுறேன்னு பாருங்கள். நீங்கள் கார்கோவாக இருந்தீங்களா என் கூட வருவீங்களா, இல்லை இன்னும் தெரியாது ரேண்டம் டிரைவர் கூட போவீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ரேண்டம் டிரைவர் எப்படி வேணாலும் ஓடலான்னா இந்த லெவலுக்காவது ஓட்டுவேன். ஓகே பாய் 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 பாய். இப்போ தான் பாய் கொஞ்சம் 100K பிக்கப் பண்ணிகிட்ருக்கேன் பாய். இதெல்லாம் நியாயமா பாய்? இதுதான் சொன்னேன் மேப்பில் பார்த்துட்டு. நக்கிடு போச்சு. ட்ரக்கு அடி வாங்குது. சூப்பரா 100ல் வந்துட்டு இருந்தேன், 40ல் வர வச்சிட்டிங்கல்ல. அது இது ஹைவே வேறு. ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 2 விளாண்டுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஹையஸ்ட் டு த ஹையஸ்ட்டாக வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் 2D மாதிரி பண்ணியிருப்பானுங்க. 2D அதாவது ஃபேக் 3D 2.5Dன்னு வச்சுக்கோங்க. ஃபேக் 3D. ரெசல்யூஷன் 100% தான் வச்சுருக்கணும். பட் இல்லை 73 74 போஸ்ட் ப்ராசஸிங் ஆன் பண்ணதோட இது தான் நினைக்கிறேன். ரெசல்யூஷன் ஃபுல்ப்பா. ஷேடோ லோ. டெக்ஸ்சராவது மீடியம் வச்சுக்கோங்கடா. ஓகே, குட். லோ. இப்போ இன்னமுமே ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்கவுமே நல்லா இருக்குது மக்களே. ஐ லைக் திஸ். ஏய், நீங்கள் இதை பார்த்தீங்களா? முன்னாடி இருக்க ட்ரக்குக்கு என்ன ஆச்சுன்னு? என்ன மக்களே, ஏதாவது கோஸ்ட் ஏதாவது இருந்துச்சா? நான் கோஸ்ட் பின்னாடியே தூக்கி போட்டுருச்சா? நம்ம நிலா கம்பெனியோட ட்ரக்கை ஓட்டிகிட்டு இருக்கோம் மக்களே. நிலா. ஸோ நான் அந்த கேவலமான பாட போகிறேன்னு நினச்சிங்க. இல்லை வந்து கீழே வந்து எனக்கு கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட்ஸில். ஓகே, ஆல்ரெடி கமெண்ட் பண்ணி தான் இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே வாங்க, அந்த கழுவி ஊற்றுற கமெண்ட்டை போட கூட யாருமே சைடில் சீனரியாக பாருங்கள் மக்களே. சைடில் பாருங்கள், கேம் இருந்தாலும் செதுக்கி இருக்கான். செதுக்கி ஐயோ
ஏய் தம்பி கவுந்தராதப்பா, இது என்ன உங்களுக்கு சென்டரில் இது என்னன்னு யாருக்கா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூரோப்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இந்த ட்ரக்குக்கு என்னாலே ஆச்சு. இங்கே ஒரு ரெஸ்டிங் ஸ்பாட் இருக்குது, அங்கே போய் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். டே 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 பாய், நியாயமா பாய் இதெல்லாம்? ரிவர்ஸில் கூட ஃபுல் ஆக்சிலேட்டர் தாண்டா நாங்களாம் கொடுப்போம். ஸ்டாப் இன்ஜின் டு ஸ்லீப். எப்படா இன்ஜின் ஸ்டாப் பண்ணுறது? பார்க்கிங் பிரேக்கா? இல்லை. டோட்டலி இன்ஜின் எப்படா ஸ்டாப் பண்ணுறது? இன்ஜின் எப்படி ஸ்டாப் பண்ணுறதே தெரியல மக்களே. இன்ஜின் எப்படா ஸ்டாப் பண்ணுறது? அரே யார், இதெல்லாம் மீடியானே ஒரு தனி செட்டிங்ஸ் கொடுத்துருக்கான். கேப் லைட், பவர் மோட், பீக்கன் லைட்ஸ், க்ளோஸ் விண்டோஸ், ஓப்பன் விண்டோஸ், வாக்கு, பவர் மோட். ஓ ஸ்டார்ட் ஸ்டாப்பிங் இருக்குது. ஸ்டாப் த இன்ஜின். டே டே நியாயமாடா இது? பவர் மூடு பாய், பவர் மூடு பாய். ஓகே மக்களே, பவர் மூடில் போட்டிருக்கோம், பார்க்கலாம். பவர் மூடில் இருக்குது, என்னம்மா வண்டி ஓடுதுன்னு பார்க்கலாம். 37 ஃபியூல் எந்த ரேஞ்சில்ப்பா இருக்குது? எங்கப்பா நாங்கள் இப்போ ஃபியூலை போய் பார்க்குறது எல்லாமே பிளண்டின் ஆகுது. கீழே இருக்க பட்டன்ஸ் பிளாக்ல இருக்கிறதுனால. டே நீங்கள் பிளாக்ல கொடுத்ததுலாம் ஓகே, இதே ஒயிட்டாக கொடுத்துருக்கணும், இல்லை அது ஒயிட்டாக இருக்கணும். பட்டன்ஸ் அது லைட்டாக ஒயிட்டாக கொடுத்துருந்தா அதெல்லாம் தெரியும். இல்லை பிளாக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடாக கொடுத்தா அதாவது கொஞ்சமாக தெரியும் மக்களே. சூப்பர்ரா, அதுங்குள்ள டோலாப்பா தம்பி, நல்ல விஷயம்ப்பா. பிரேக்கோட இன்டென்சிட்டி ஃபுல்லு. ஓகே ஓகே. பாய், ஐ எம் கம்மிங் பாய். ஓ அப்படியே பேடு. ஓகே 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 பை. 100 யூரோஸ் இல்லையாது ஆடு பார்த்துங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லாமல் இது பண்ணானுங்களே. ஐ காட் அவுட் மக்களே, வெற்றிகரம். இதோட ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி பார்க்கலாமா? சும்மா கிராஃபிக்ஸ் அல்ட்ரா மாற்றிருக்கேன், பார்க்கலாம். ஏய் 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 டாமி டாமி செத்துறாத. ஓகே, கொஞ்சம் ஒரு 10-20 FPS வருது. நாட் ஸோ பேட். அன்பிளேயபிள் 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 பவுண்ட்ரியில் இருக்குது. ஹை ஹை ஓகே. பிளேயபிளோட எண்டிங்கில் இருக்குது, ஆனால் வாட்சபிளே இல்லை கன்ஃபார்ம். மீடியம் பார்ப்போம்மா. ஓகே மீடியம், வெரி வெரி குட். மீடியம்லேயே வச்சு உருட்டோம், எதுக்கு லோவில் வச்சு உருட்டிக்கிட்டு? லோ, வெரி லோவில். எதுக்கடா எஃப்எஸ் லிமிட் பண்ணி வைக்கிறீங்க? இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு. டெக்ஸ்சர் என்றைக்குமே ஹையாக தாண்டா வேணும், குவாலிட்டி. ரெசல்யூஷனும் ஃபுல்லாக தான் வேணும். ரெண்டர் ஸ்கேல் கூட அவ்வளோ வேணாம். ரெயின் ட்ராப்ஸே வேணாம், போயிடு. வெஜிடேஷனும் வேணாம். ஓகே, 1 எக்ஸ்ட்ரா கொடுத்தா 2 சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஸ்மூத்தாகவே வருது. ஆனால் காட்டை அழிச்சிட்டேன், வேணாம். ஓகே ஓகே ஓகே, ஃபுல்லாக நான் ஆக்சிலேட்டரை கொடுத்து தூக்குனதால வந்துட்டேன் மக்களே. இன்னும் 45 கிலோமீட்டர் தான் இருக்கா? டே
எப்படி மக்களே, அது 57 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் வேறு 60 கிலோமீட்டர் தான் ஓட்டியே இருக்கேன். 100 சொச்சம் கிலோமீட்டர் போகணும் பாருங்க. என்னோடய ஸ்டீரிங்லாம் இப்போ தான் ஹை குவாலிட்டியே வந்தே இருக்குது. நார்மலாகவே வந்திருக்கு, ஹை குவாலிட்டியெல்லாம் இல்லை. ஒரு கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இல்லை மக்களே. வேறு ஏதோ கேமரா மாற்றணும். பாய். நோ 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 ஓகே 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 ஜஸ்ட்டு மிஸ்ல கிராஷ். இதுக்கடா வைப்பரை போடுற. ஐயோ வேணாமுங்க. ஏங்க நம்ம ட்ரக்கில் போய் நல்லா மோதிட்டு இருக்கோங்க. நம்ம பின்னாடி இருக்க கூட்ஸுக்கு என்னாச்சோ தெரியலங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை மக்களே, அது வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 10:46. டே இந்த வண்டியெலாம் என்ன ஓவர்டேக் பண்ணி போகிற அளவுக்கு இவ்வளோ மொக்கையான ட்ரெக்கருடா. நியாயமா இதெல்லாம்? என்ன பரமா நியாயமா இது? கொஞ்சம் அர்பன் ஏரியா சென்டர் ஆகிட்டோம், விச் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு நியர் எண்டு. 200 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக ஓட்டு வேண்டாடி ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 2ல். அங்கே எவ்வளோ ஷார்ட்டான டிஸ்டன்சஸ்ன்னு தெரியுமா மக்களே உங்களுக்கு? பவர் மோட் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன வேணாம். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கானுங்களான்ட்டு. மக்களே இதோட சவுண்ட் டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. விண்டோஸ் க்ளோஸ் பண்ணால் நாய்ஸ் குறையுது. டிட்டாச் ட்ரெய்லர், ஹசார்டு, டோஸ் சர்வீஸ், கேபினெட். லைட்டாக போடுறா. பாய் ஸ்ட்ரெயிட்டான ரோடுங்க இருந்தாலும் அப்படியே எழுதிட்டு இருக்கேன் பாய். வாக்குன்னு கொடுத்தா என்ன ஆகும்? சரி, என்ன ஒரு டாக்ஸிக்கான என்னென்னு பார்த்தீங்களா? 106 கிலோமீட்டர் அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் டே. நான் அப்புறமா நியாயமாக இது ஹைவேல 100 கிலோமீட்டரில் அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், இன்ன வரைக்குமே வரல. இதே அந்த ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 2 இருந்திருந்தால் எப்போயோ வந்துடும். 500 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதுங்க ட்ரக்குக்கு ஸ்பீடாக வரலன்னா டோ சர்வீஸ் தான் போகல மக்களே. நல்ல வேலை வந்தாச்சு. ஜஸ்ட்டு வாடா வந்தாச்சு, அவ்வளோதான். அப்ஸு ஏற முடியல மக்களே ட்ரக்காலே. இப்போ டவுன்ஸு வெஜிடேஷனை குறைச்சிட்டேன், சைடில் கொஞ்சம் சீனரியாக இருக்கட்டும்ன்ட்டு 2 எடிஷன்ஸ் குறைச்சிட்டேன். ஆனால் இங்கே மெயின் கிராஃப்டில் 2 எடிஷன்ஸ் அப்படியே பச்சையாக காம்பாண்டே. அண்ணே நீ என்ன 2 எடிஷன்ஸை குறைச்சிருப்ப அப்படின்னு லாஸ்ட்டில் ஃபாகு அந்த வியூ பெண்ட் ஆகிற மாதிரி எதையுமே வச்சு கவர் பண்ணவே ட்ரை பண்ண மாட்டானுங்க, அப்படியே ஓப்பனாக விட்டுருவானுங்க. ஆனால் இதில் எல்லாம் கவர் பண்ணியிருக்கானுங்க. ஓகே வந்துட்டேன். போதும் எல்லாமே போதும். 118 போடு. எவ்வளோ ஸ்பீடு பிக்கப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடு பிக்கப் பண்ணிப்போம். 130. இப்போ என் மலையாத போய் விட்டானா யோசிச்சு பாருங்கள். இப்போ போயிட்டுருக்க ஸ்பீடுக்கும் நம்மகிட்ட 14 டன் வெயிட் இருக்குது. ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது கீழே கமெண்டில் போடுங்கப்பா, அது எத்தனை டன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல்? 142 போய்டு. நம்மளால் இதை மெயின்டைன் பண்ண முடியுமா? முடிஞ்சா விளாட்றது. டக்கார நீலாம் என்னடா உருட்டிட்டு போயிட்டுருக்க, என்ன மாதிரி ஓட்ட கற்றுக்கோ. கற்றுக்கிட்டான் பசங்க, கற்றுக்கிட்டான். ஆஃப் பண்ணுங்கடா வைப்பற. அவனே எனக்கு முன்னாடி போயிட்டான். இந்த கார்காரன் போயிட்டான். டே டக்குன்னே சிட்டியாக கூடுங்கடா. 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் 400 விட்டணும். இது கேமுடா, ரியல் லைஃப்லடா. 4 மணி நேரம் ஓட்ட ஓடாதீங்கடா 200 கிலோமீட்டருக்கு. வழியே விடுங்கடா அண்ணனுக்கு. வந்துட்டேன். அங்கே ஏதோ எனக்கு சிட்டி போர்டு கண்ணுக்கு தெரியுது. சிட்டி போர்டா ஹைவே போர்டா? சிட்டி போர்டாக இருந்தால் பிரச்சனை, ஹைவே போர்டாக இருந்தால் பிரச்சனை. சிட்டி போர்டாக இருந்தால் சந்தோஷம். சிட்டி போர்டா ஹைவே போர்டு இப்படிலாம் இருக்காது. பாய். ஏதோ ஹசார்டு, ஏதோ இது டோல் எக்ஸிட்டு.
எக்ஸிட்டா இல்லை இன்னொரு டோல் கட்டணுமா? அப்படியே டக்குன்னு கூட்டிகிட்டு போங்கடா என்ன வெளியே. ரிவர்ஸில் போயிட்டு இதோட டிரைவிங் ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. ப்ரோ எனக்கு ரியலிஸ்டிக்கான டிரைவிங்லாம் வேணும் ப்ரோ. ஃபிசிக்ஸ் இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த வே ஆஃப் டிரைவிங்கிறது அவ்வளோ ரியலிஸ்டிக் அதை சொல்ல முடியும் மக்களே. பாய் அடுத்த ஃபீஸா பாய்? சூப்பர் பாய். ஏன்டா இங்கே 3வது பூத் ஃப்ரீயாக தானே அதுக்கு எவனுமே போக மாட்டிங்களா? ஓகே 3வது பூத் ஃப்ரீயாக இருந்தால் போக மாட்டேன்னு காங்கனோ கட்டிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்னும் வேறு என்ன விளாண்டா இருக்குது? பவர் மூடு வேணுமா? ஆஃப் பண்ணிட்டா பர்ஃபார்மன்ஸ் குறையுது 65. பாருங்கள், ஆன் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது நம்ம ட்ரக்கு. இது அது எதுடா டிஃபால்ட்டாகவே ஆனில் வர மாட்டேங்குது? அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தும் பர்ஃபார்மன்ஸை போட்டு லாக் பண்ணி வைக்கிறானுங்க மக்களே. நான் அப்புறமா நியாயமாக இது பர்ஃபார்மன்ஸை போய் லாக் பண்ணுறீங்களே டாடி. மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்கா? 74 76 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன்னா சந்தோஷமாக இருங்கடா. 81 இப்படி வந்துருந்தா விட வந்துருக்கணுமே மக்களே. ஒரு வேளை ப்ரெஷராக இருக்கணுமோ? இருக்கும். இல்லைன்னா ஹை ஸ்பீடில் எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது இருக்கணுமோ? இருக்கலாம். செம்ம ஸ்பீடு 105 டே. கார் நிஜமாக கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கார் வச்சு எடுக்கணும்னா கீழே வந்து கேட்பீங்க, என்னடா 105 ஒரு ஸ்பீடுன்ட்டு இருக்கு அப்படின்னு. சரி, இந்த ட்ரக்கை வச்சு இந்த கேமை ஓட்டிகிட்டு இருக்கு. எனக்கு இதான் மக்களே ஓவர் ஸ்பீடு. 105 சிட்டி மாதிரி தெரியுது. இந்த வாட்டியாவது ஏமாத்தலைன்னா சரி. டே ஏமாத்திடாதீங்கடா, நான் பாவம்டா. டே என்னை ஏமாத்திடாதீங்கடா, நான் ஒரு பாவமான உயிரினம்டா. ஏமாத்திட்டானுங்க மக்கள். இது ஒரே ஒரு பவர் பிளான்ட் அவ்வளோதான். ஆனால் எனக்கு பார்க்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் மாதிரி தெரியுது. செர்னோபில் டிசாஸ்டர் பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. 63 இப்போ தானே 100ல் போயிட்டுருந்தேன். அப்சரிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ மக்களே, நான் கொஞ்சம் நேரம் ஆஃப்லைனில் ட்ரைவ் பண்ணி சிட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். லைட்டாக ரிவர்ஸ் போனேன். ஸோ பார்த்துக்கோங்க, வி ஹவ் நியர்லி ரீச் த எண்ட். இந்த வாட்டியும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்பி வீடியோவை ரீஸ்யூம் பண்ணியிருக்கேன். லெட்ஸி. டே இன்னொரு பெட்ரோல் பங்க் எங்கள் சைடில் இல்லையாடா? என்னடா இது? பாய் புல்ல ஓட்டிகிட்ருக்கேன். பாய் சிட்டிங்க அதே மறந்துட்டு அடித்து ஓட்டிகிட்ருக்கேன். டே சிட்டியாக இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? இப்படியாடா போகிறது? இன்னொரு ட்ரக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இடம் விடாமல். என்ன மாதிரி சில பல பேர்லாம் ரோட்டில் ஓட்ட தானே செஞ்சிட்ருக்கானுங்க. எங்களை மாதிரி எல்லாம் ஓவர்டேக் பண்ணி இடம் விடுங்கடா. சரி, ஓகேடா தம்பி. எதுக்கடா இப்போ இவ்வளோ லாக் ஆகுது தெரியல மங்களே. சார் ஓகேவா? இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இது 100% சிட்டி தான். வி ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் சர்க்கிளுங்க வந்தால் நான் இப்போ ஸ்பீடை குறைச்சேனே. ஒரிஜினல் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னானுங்க. நான் எத்தனை ரூலை பிரேக் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா? யாராவது கொஞ்சம் இருந்தீங்கன்னா எத்தனை ரியல் லைஃப் ரூல்ஸை நான் இதில் பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அக்கார்டிங் டு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டுமே எனக்கு வேணும். ரெண்டில் எது உங்களுக்கு வாஸ்தவமோ அதை பார்த்து சொன்னீங்கன்னாலே போதும். டே இது எங்கள் ட்ரக்கு ஸ்டாண்டா? இதுக்குள்ளேருந்து இதுக்கடா கார் நீ வேற. ஓகே, எஸ்டா. எனக்கு பார்க்கிங் எல்லாம் பண்ணவே வராது. 4 hours ஃபியூல் கன்சியூம்டு 229 லிட்ரு. இவ்வளோ மக்களே ஃபியூல் ஓடிக்கும். 438 2318 கண்டினியூ. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மரட்டா.